ஏன்டா இவ்வளவு லேட்? ஒரு கிளாஸ் கூட கட் அடிச்சு வர மாட்டியா? ஏன்டி இப்ப கத்துற? உனக்கு தானே அறக்க பறக்க ஓடி வரேன். வெக்கேஷனுக்கு போறேன், 5 நாள் பார்க்க முடியாதுன்ற கவலை கொஞ்சமாச்சு இருக்கும். இல்லடி நீயே புரிஞ்சுக்கணும்ல. என்ன புரிஞ்சுக்கணும்? நீதான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்ற. இருதயம் கூடையில அது ரகசியம் பேசையில உதட்டீரமும் இடம் மாறுமே காதில் மெல்ல காதல் பேசும் வா. சரி வா, வந்து பஸ் ஸ்டாண்ட் ட்ராப் பண்ணு. கொஞ்சம் பிடிச்சிருக்க. எப்படி நான் போனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக தானே இருக்க போறேன். மத்தாஸ்ல இருக்க போறதே 5 பேர். இதுல என்ன ஜாலி? நீங்க உட்காரலாம். டேய் எங்கடா போய் எவ்வளவு நேரமா? இப்பதான் கீட்டி விட்டு வந்தேன். டேய் ஏற்கனவே படத்துக்கு லேட் ஆகுதுடா. ஒரு 10 நிமிஷம் நான் புடிச்சிட்டு வந்தா. மணி ஏற்கனவே 9 ஆகுது. படத்துக்கு போன மாதிரி தான் என்னமோ பண்ணி தொலைங்க. டேய் அபிலாஷ் இந்த மாட ரெடியா? எங்க போறானுங்கன்னே தெரியல, அடிக்கடி காணாம போயிடறானுங்க. ஹலோ அக்கா எங்கடா இருக்கீங்க? டேய் இருடா வந்துடுறேன். ஏய் ஏற்கனவே ஏன் எங்க வர? இந்த மேக்கப்லாம் போட்டு முடிச்சியா? போறாடே. டேய் எழுந்துடா, என்னடா தூங்கிட்டு இருக்க? மணி 9:15 பட்டு போனடா. எழுந்துடா டேய், எழுந்துடா. போயே ஆமாடா, ஏற்கனவே மணி 9:15 ஆயிடுச்சுடா. டேய் தலைவர் கடைசி படம் போயே தீரணும். ஆடா ஏன்டா இதெல்லாம் வாங்குற? எழுந்துடா. ஏய் ஏன்டா அப்படி ரோதனை பண்ணுவீங்க? வெளில போனோம். போ. சங்கா எங்கடா? ரெஸ்ட் ரூம் இருக்கான்டா, வந்துருவான். டேய் பர்ஸை வேற மறந்துட்டேன்டா. இவனுக்கு இதே வேலையா போச்சுடா. வாடா. டேய் இருங்கடா, டேய் நானும் வரேன். டேய் கீழே தானடா போறோம், வாடா. போடா போய் எடுத்துட்டு வா போ. இந்த பர்ஸை வேற எங்க வச்சுன்னு தெரியல. டேய் 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 கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா. என்னடா சரி? டேய் தாண்டா. டேய் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போலாம்டா. டேய் எனக்கு காப்பாற்ற முடியும்னு தோணுதுடா. டேய் பீஸ்லாம் ஆட போலாம்டா. டேய் பல்சே இல்லடா, செத்துட்டான்டா.
டேய் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டேய் நல்லா யோசி. ஹாஸ்டல் நம்ம மட்டும் தான் இருக்கோம். போலீஸ் கீழீஸ் போனா அவங்களதான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் என்னதான்டா பண்றது? ஒன்றும் புரியலடா. யாரா பண்ணீங்க? எது? டேய் சும்மா பைத்திய மாதிரி ஏதாவது பேசாதடா. டேய் அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ரா. ஒவ்வொருத்தர் கூட அவனுக்கு என்ன பிரச்சனை எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா இங்க இருக்க எவனா ஒருத்தர் நல்லா பண்ணிருக்கான். டேய் அவன் கூட பிரச்சனை உண்மைதான்டா. அதுக்குன்னு கொலை பண்ற அளவுக்குலாம் இல்லடா. டேய் மொத்த காலேஜுக்கு உங்க பிரச்சனை நல்லாவே தெரியும். ஹே ரோமியோ, வாடா. நான் மாமனாட்டெலாம் பேசிட்டியா? எதுக்குடா கிடிச்சிட்ட போட்டு கொடுத்த? நீங்கள் தான் சோல்மேட்ஸ் ஆச்சேடா. அதான் வீட்டில் பேசி சம்மந்தம் பேசி வைக்கலான்னு பார்த்தேன். அது அவங்க அப்பா நான் குடிக்கல. நான் என்ன பண்ணேன்? டேய் விட்ரா, அவன் ஏதோ வயிற்றுச்சல பண்ணிட்டான். போடா. என்னைக்காச்சும் எங்கேயாலும் சிக்குவலடா, அன்னைக்கு செத்தடா நீ. டேய் அதெல்லாம் எப்பயோ நடந்த பிரச்சனைடா. பிரச்சனை எல்லாம் என்னமோ எப்பயோ நடந்ததுதான். ஆனா நீ நினைச்ச சான்ஸ் என்னமோ இன்னைக்கு தானே கிடைச்சிருக்கு. டேய் நான் என்னடா பண்ணேன்? நான் ரூல்ல தான்டா இருந்தேன். அஸ்வினே, என் பழக்கங்கள் ரொம்ப தப்பத்தான் யோசிக்கிறடா. கொஞ்சம் பொறுமையா இரு. டேய் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் செத்துட்டான்டா. கண்டிப்பா உங்கள எவ்வளவு ஒருத்தர் தான்டா பண்ணிருக்கீங்க. இப்படி ஏதாவது சொல்லி என் வாய் அடிச்சுக்கலாம் பாக்குறியா? டேய் மறந்து கடைசியா நம்ம என்ன பண்ணீங்க? டேய் ஏன்னா அதெல்லாம் கேள்வி இருக்கீங்க. வேணா பாருடா. நான் மேட்ச் முன்னாடி ஜிடி தானே பேசிட்டு இருந்தேன். இப்ப பாருடா. டேய் இப்பயாச்சும் நம்புறீங்களாடா? ஒரு செகண்ட் எல்லாம் என்ன கொலகாரன் ஆகிருப்பீங்களா? எல்லாம் என்ன கேள்வி இருக்கீங்களே, நீங்கடா பண்ணிட்டு இருந்தீங்க அரை மணி நேரமா? டேய் மாறி மேல அடிச்சுக்கிறதுனால ஒரு யூஸ் இல்லடா. எல்லா ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. நம்ம என்ன பண்ணலாம் உட்காந்து பொறுமையா யோசிக்கலாம். இவ்வளவு பேசுறியே, நீ என்னடா பண்றீங்க? ஆமா, என்னைக்கு நம்ம இன்னைக்கே கிச்சன் சைட்ல இருக்க ஸ்டெப் ஏறி வந்தேன். சரி, நான் தான் அப்பயே சொன்னா தம் அடிக்க போயிருங்க அப்படின்ட்டு. திடீர்னு என்ன எல்லாம் என் பக்கம் திரும்பினீங்க? என்னடா 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சு மறந்துட்டோம் நினைக்கிறியா? என்னங்க சார், இந்த ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு பிடிக்காதாமே? கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு கையில் லெட்டரோட சுற்றிட்டு இருந்தீங்களாமா? கேள்விப்பட்டேன். டேவிடு, ட்ரக்ஸ் எடுத்து பல பேரும் என் கண்ணு முன்னாடி அணிஞ்சு நான் பார்த்துருக்கேன்டா. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், வேணாம். டேய் டேய் டேய், ஏன் நல்லதை முடிவு பண்ணுறதுக்கு நீ யாருடா? நான் என்ன உனக்கா ஊசி குத்தி விட்டேன்? என்னை போட்டுன்னு நினச்சில. இப்போ ஒரு செகண்ட் போய் உன் கபோர்டை பாருடா. என்னடா பவுடர் பாக்கெட்டா? மொத்த ஹாஸ்டல் இன்சார்ஜும் ரூம் வாசலில் தானே இப்படி நின்றுக்கிறாங்க. முடிஞ்சா தப்பிச்சுக்க. அதுக்காக தானே நீ 2 மாசம் சஸ்பெண்ட் ஆன. டேய் ட்ரக்ஸ் எடுக்கிறதே தப்புன்னு சொன்னாடா. ஏதோ கோவத்திலயும் போதையிலயும் பண்ணிட்டான். அதுக்காக எவனா கொலைலாம் பண்ணுவானடா. அப்பதானே நீ என்னடா பண்ணிருந்த? டேய் அவினாஷ், 5 மேட்ச் போடலாம். நீ 2 மேட்ச்னா முடிஞ்சிருக்கு. சீக்கிரம் வாடா. டேய் அப்புறமா வரேன்டா, வைடா. டேய் இப்பயாவது பாத்தீங்களா, எவனா கொலை பண்ணிட்டு போய் கேம் விளையாடுவானா? இப்ப என்னடா எல்லாரும் என்ன பாக்குறீங்க? அந்த நேரத்துல என்ன பண்ணு தெரியணும், அவ்வளவுதானே? இப்ப பாருங்கடா. டேய் கடைசியா நீ தானே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்ட்டு சொல்லிட்டோம். நீ சொல்லு என்ன பண்ண? நீயாடா? வைந்தே போயிட்டு ஒரு நிமிஷம் கட்டிட்டு வர மாட்டேன். என்னடா உள்ள வச்ச? என்ன மேட்ரு?
ஒண்ணும் இல்லையா போட்டு தானே ஏன்டா இவ்வளவு தப்பு பண்ணிக்கோமே எப்படப்பட்டா திருந்த மாட்டியா கொஞ்சம் உனக்கு குற்ற உணர்ச்சி இருக்காடா ஏய் முழுசா தெரியாம உளராதடா. முழுசா தெரியாம பேசுறா டேய் உன்னை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒரே ஆள் நான் மட்டும் தான்டா தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற. நாங்களாம் பேசிட்டு இருக்கேனா இப்ப உனக்குன்னு நான் இருக்கேனா அப்புறம் நானும் போயிடுவேன் பாத்துக்க ஏய் ஏதோ நீ மட்டும் ஒழுங்கு மாதிரி பேசிட்டு இருக்கிற. எதாவது நடந்தப்ப நீ இங்கதானே இருந்த. இப்ப எங்க இருந்து வந்து இந்த அக்கறானா பேசிட்டு இருக்கேன் போய் மேல கை வைக்கிற வேலை சார் இல்லப்பா. டேய் நான் கோவத்துல தான்டா தள்ளி விட்டேன் ஆனா இப்படிலாம் அவன் நான் நினைச்சு கூட பாக்கலடா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட நானே கொண்டுட்டேங்கிற குற்ற உணர்ச்சியை என்னால ஏத்துக்க முடியலடா அதனாலதான்டா உங்க மேல எல்லாம் பழிய போட்டு அந்த குற்ற உணர்ச்சியை குறைச்சிக்கலாம்னு நினைச்சேன் ஆனா உங்க மேல பழிய போட்டு அந்த குற்ற உணர்ச்சியோட என்னால வாழ முடியாதுடா டேய் சாரிடா ஆமா தள்ளி விட்டுன்னு சொன்னேன், கத்தி எங்க வந்துடா வந்துச்சு? டேய் அப்ப இங்க இருக்கிற நம்ம 4 பேருமே பண்ணல, நம்மளே தாண்டி யாரோ ஒருத்தருக்கான், அவன் தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். டேய் இங்க ஏதோ தப்பா இருக்கா டேய், வாங்கடா இங்க இருக்க வேணாம், மேல போயிடலாம் வாங்கடா. டேய் இல்லடா டேய் இல்லடா டேய் டேய் அவினாஷ் இங்கடா போடா டேய் டேய் சொல்லலாம். டேய் கத்தி அடைச்சு கொண்டு வண்டியா? சரி ஏதோ ஒன்று நான் கிளியர் பண்ணிட்டேன். வாட்ச்மேன் என்ன டேவிட கொள்ளணும்? சொல்லி தொலைடா, அவன் என்னடா பண்ணி தொலைச்சிருக்கா இதுக்கு முன்னாடி? பாத்தியா நீ வேலை செய்யற காலேஜ்ல என் பையனுக்கு டாக்டர் சீட் கிடைச்சிருச்சு. டேய் ஓவரா பண்ணாதடா. பா ஏன்பா வந்தோன்னு அவுட்டம் படுத்துட்டு இருக்க? உன்னை உள்ள கூப்பிடுறாங்க வாப்பா. ஐயா நீ உள்ளுக்குள்ள போய் நான் வந்துடுறியா? சரிப்பா சீக்கிரம் வாப்பா. சரி ஓகே பையன் கூப்பிட்றான்டா, சீக்கிரம் போ, ஏதாச்சும் வேலையா இருக்க போகுது. எனக்கு ஏதோ பயமா இருக்குடா, இது வரைக்கும் இவ்வளோ தூரம் வீட்டை விட்டு வெளியில் வந்ததில்லை. அதுக்குன்னு கையை பிடிச்சி கடைசி வரைக்கும் கூட நடந்துகிட்டே இருப்பியாடா? ஒரு தடவை விட்டு பார்த்தாதான் எப்படி நடப்பாங்கன்னாச்சு தெரியும். எதுக்கும் நீ கொஞ்சம் பார்த்துக்கூடா. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, வாடா. எங்கடா பிடிச்சவனுங்களாம்? சை கருமம், எந்த ரூம்டா இவனுங்களாம்? டேய் என்னடா ஆடுறானுங்க, என்னடா லூசி மாரி ஆடுறானுங்க? ஆட தெரியுமா தெரியாதா இவனுங்களாம்? அதானே ஆடு மண்டையம் பாரு. சை ஏய் என்னடா ரொம்ப நேரமா அங்கே நின்றுக்க? எவடா சொல்லுங்கண்ணா. உன் பேர் என்னடா? அகிலன், எந்த ஊரா நீ? தஞ்சாவூர். ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கிற, பிடிக்கிறியா? இல்லைண்ணா இல்லைண்ணா. என்னடா அண்ணன் கூப்பிடுறான், தான் கூப்பிடுறான். வழக்கேன்னா படைக்கணுவா? வாடா சொல்லு பேச கேட்கணும். வா குடி குடி குடி. ஏய் நீ என்னடா திப்பே? ரூம் போடா. இங்கே இருடா. சரிண்ணா சரிண்ணா.
மேல சரக்கு ஊத்துற. டேய் கலட்ரா, இன்னைக்கு உனக்கு என்ன ஆகுதுன்னு பாரு. ஐயா அக்கிலு, எப்பயா வந்த? ஒரு ஃபோன் பண்ண எடுக்க கூட மாட்டேங்கிற. என்னையாச்சு? கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கு. அக்கிலு, ஏன் சோகமா இருக்க? படிச்சுட்டு ஒழுங்கா பண்ணலையா? சரி விரியா, இன்னும் 1 மாசம் கழிச்சு அடுத்த படிச்சு வரும்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம். பா நீ வேறப்பா, நானே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருன்னு இருக்கேன். அதானே பார்த்தேன், ஏன் பிள்ளையாச்சு. சரி இரியா. சரியா, நான் இடிகள் போய் காட்டிட்டு வந்துடுறேன். வீட்லயே இரியா, எங்கேயும் போயிடாத. பா உன்னை விட்டு நான் எங்கப்பா போயிட போறேன்? அக்கிலே, தோசை வாங்கிட்டு வந்திருக்கியா? டேய் டேய் என்னை பாருடா, நான் தாண்டா ஒழுங்கா பார்த்துருக்கணும். சந்தேகம் வர மாதிரி கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா இப்பெல்லாம் எதுவுமே நடந்திருக்காருடா. நீ நினச்ச மாதிரி உன் பையன் ஒன்றும் படிப்பு ஸ்ட்ரெஸ்னால சாகலடா. என்னடா சொன்ன? டேய் பேசிட்டு வரேன் தான்டா போனேன், ஏன்னா அவன் செத்து கிடக்குறான். என்னடா பண்ண, என்ன ஆச்சு? எதுக்கு வந்தீங்க? நல்லா வரக்கூடாது. அளவுல சாவதுக்கு முன்னாடி உங்களோட அதிகமா பேசிட்டு இருந்தான்னு அதான். எக்ஸாம் ஒழுங்கா படிக்கல, ஃபேஸ் பண்ண முடியல. என் பையன் பரீட்சை வேற வாழ்க்கையில பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காயா. இந்த வாழ்க்கை கஷ்டம்னு என் பையன் என்னைக்கும் தப்பான முடிவு எடுத்திருக்க மாட்டாயா. என்னையா என் புள்ளைய பண்ண, எதுக்கியா கொன்ன? பாரு, பெருசுன்னு பாக்குறேன். இன்னும் ஒரு தடவை கொலைக்கலன்னு சொன்ன வர்ற மாதிரி ஆயிடும். வயசு பையன் அறியாமல தப்பு பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ பண்ற தப்ப உனக்கு தெரிஞ்சேதான் பண்ணிருக்க. உனக்கு புரிஞ்சக்கூடிய பக்குவம் தான் உனக்கு இன்னும் வரல. ஒரு நாள் என்ன மாதிரியே எல்லாத்தையும் எழுதிட்டு இப்ப அப்ப உனக்கு புரியும். ஏய் என்னடா சொன்ன? பிரேத பரிசோதனையின் போது டேவிட் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியது தெரிய வந்தது. மேலும் அந்த அறையில் கிடைத்த மற்ற போதைப் பொருட்களை ஆதாரமாக கொண்டு டேவிடின் மரணம் தற்செயலாக நடந்த விபத்து என்று நிர்ணயிக்கப்பட்டது. அந்த 4 மாணவர்களும் அந்த நாளை ஆபத்தின்றி கடந்துவிட்டனர். ஆனால் இன்னும் அந்த நாளை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பது டேவிட் மற்றும் அகிலின் பெற்றோர்களே. அழக்கூடாது சாமி, உங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால தானே டாக்டர் அம்மா உங்களுக்கு ஊசி போட்டாரு. ஏன்பா அவங்க வலிக்கிற மாதிரி ஊசி போட்டாங்க? அவரு வலிக்காத மாதிரி போறதுக்கு படிக்கலையாமாப்பா. அப்பா, நான் வளர்ந்து பெரியவனாகி யாருக்குமே வலிக்காத மாதிரி ஊசி போடுவேன்ப்பா. சரி அக்கில, நீ வளர்ந்து என்ன வேணா அப்பா நான் இருக்கேன். சரிப்பா. போதைப் பொருட்களாலும் தற்கொலைகளாலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இக்குறும்படம் சமர்ப்பணம்.